எல்லாமே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பப்ளிக் பிடிச்சி கொடுத்தா 5 lakhs ரிவார்டுங்கிறது வந்து எந்த சுச்சுவேஷனில் அரிதிலும் அரிதான வழக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பள்ளிக்கு செல்கின்ற சிறுமி, இல்லைங்க, கள்ளங்கபடம் இல்லாத ஒரு சிறுமி, ஒரு பாகமும் அறியாத ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலைப்பாடு வந்து சென்ற மாதம் 5ஆம் தேதியும் வந்து இதே மாதிரி ஒரு வழக்கு அங்கே நடைபெற்றிருக்கிறது. நடைபெற்று ஒரு தனியாக ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பெண் 12 வயது பெண் வந்து ஒரு தனியாக வீட்டில் இருக்கும்போது அவனுடைய வகுப்பு நண்பன் வீட்டுக்கு போகிறான். அந்த பொண்ணு நம்பி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் நண்பர்கள் 2 பேர்த்த கூப்பிட்டு வந்து அந்த பெண்ணை வந்து சீரழித்து ஒரு தகவல் இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான ஏரியாவில் இது வந்து இந்த மாதிரியான குற்றங்கள் பெருகுமானால் இது வந்து தமிழ்நாட்டுடைய காவல்துறைக்கே வந்து ஒரு சவாலாக அமைந்துவிடும், அல்லது ஸ்டேட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷனே வந்து ஒரு குறை கூறுகின்ற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அரிதான வழக்கு. அப்படிங்கிறதுனால இதோட முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக இது எப்பாடுபட்டாவது பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 5 லட்சம் ரூபாயெல்லாம் வந்து அப்போ போலீஸ் வந்து முனைப்போடு இருக்கிறது.